கைமீறிய கடனால மனமுடைஞ்ச பெண்ணொருத்தங்க குழந்தைகளை கொலை செஞ்சு தானும் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்திருக்கிறது பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. பணி முடிஞ்சு வீடு திரும்பின கணவருக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் கிழக்கு காமராஜர் காலனி பகுதியை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. இவருடைய மனைவி கீர்த்திகா. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டதா கூறப்படுது. இந்த தம்பதியோட குழந்தைகள் 14 வயதான கோகுல்நாத் மற்றும் 11 வயதான சாய்நந்தினி. கிருஷ்ணமூர்த்தி மண்ணச்சநல்லூர் பகுதியில அரிசி ஆலையில கூலி வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. கீர்த்திகாக்கும் அவருடைய மகனுக்கும் மருத்துவ செலவுக்காக கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவங்க கடன் வாங்கினதா கூறப்படுது. அளவுக்கு அதிகமா கடன் வாங்கினதால கூலி வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய இவங்களால வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதனால மிகுந்த மனவேதனையில கீர்த்திகா இருந்ததா கூறப்படுது. இந்த நிலையில தான் கிருஷ்ணமூர்த்தி வழக்கம் போல இரவு பணிக்கு போயிட்டு மறுபடியும் வீடு திரும்பி இருந்திருக்காரு. அப்போ வீட்டுல மனைவி குழந்தைகள் உயிரிழந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிச்சிருந்திருக்காரு. விரைந்து வந்த மண்ணச்சநல்லூர் போலீசார் உயிரிழந்த 3 பேருடைய உடலையுமே கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீரங்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. இது தொடர்பா போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில கடன் காரணமா அதிக மன அழுத்தத்துல கீர்த்திகா இருந்ததா கூறப்படுது. இந்த நிலையில தான் தன்னுடைய குழந்தைகளை கொலை செஞ்சு அதுக்கப்புறமா கீர்த்திகாவும் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்ததா போலீசார் விசாரணையில சொல்லப்பட்டிருக்கு. கடன் காரணமா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது பெரும் அதிர்ச்சியும் மீளா துயரத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. எந்த மாதிரியான பிரச்சனைக்கும் இப்படிப்பட்ட விபரீத முடிவு அப்படின்றது தீர்வாகாது. அதனால தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரியான முடிவு எடுக்க வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தா உடனடியா ஹெல்ப்லைன் நம்பரான 104 அழையுங்க.